பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல்
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரனுண்டோ? அன்பானவர்களே, ஒரு குழந்தையானது தன்னை எத்தனை முறை அசுத்தப்படுத்தி கொண்டாலும் அந்த தாயானவள் அந்த குழந்தையை கழுவி சுத்தமாக வைத்திருப்பாள். அந்த குழந்தை தன்னை கழுகி சுத்தம் பண்ணுகிறதை விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அந்த தாய் அந்த குழந்தையை சுத்தமாகத்தான் வைத்திருப்பாள். சிறு பருவத்தில் அந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகளோடு விளையாடும்போது மற்ற குழந்தைகள் பேசுகிற தவறான வார்த்தைகளை, தீய வார்த்தைகளை இந்த குழந்தைகள் பேசும்போது குழந்தையை நேசிக்கிற தகப்பன் குழந்தை தானே என்று சொல்லி அதை அப்படியாக விட்டு விடுவாரா? அந்த நிச்சயமாக அது விடமாட்டாரா? அது குழந்தை பேசுகிற அந்த தகாத வார்த்தையை குறித்து அந்த குழந்தையிடத்தில் அன்பாக தயவாக பலமுறை அந்த குழந்தைக்கு எடுத்து கூறி அந்த குழந்தையை திருத்த முயற்சி செய்வார். அந்த குழந்தைக்கு அது கசப்பாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை அதை கேட்க மனதில்லாமல் இருந்தாலும் சரி, உண்மையாய் குழந்தையை நேசிக்கிற தகப்பன் அந்த குழந்தையை அப்படியே விட்டு விடுவதில்லை. அந்த குழந்தையை தண்டித்து கண்டித்து நிச்சயமாக அவர் ஒழுக்கமான வழிக்கு அவர் கொண்டு வருவார். அதே போலத்தான் நம்முடைய பரலோக தகப்பனும் நமக்கு நல்ல தகப்பனாக, நமக்கு நல்ல தாயாக இருந்து நமக்கு அறிவுரைகளை கூறி நம்மை தண்டித்து கண்டித்து அவர் ஆற்றி தேற்றி நம்மை நடத்தி வருகிறார். ஆகவே நாம் பிள்ளைகளை அன்பு செலுத்துகிறோம் என்று கூறி நாம் ஒழுக்கப்படுத்த வேண்டிய நேரத்தில் நாம் ஒழுக்கப்படுத்தாவிட்டால் அது உண்மையான அன்பு கிடையாது. ஒரு பள்ளியில் ஒரு சிறுவனை 6 மாதம் பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாமல் வெளியூரில் அவர்கள் வேலைக்கு சென்றபோது அந்த சிறுவனையும் அழைத்து சென்றார்கள். 6 மாதம் கழித்து அந்த சிறுவனை பள்ளிக்கூடத்தில் மறுபடியும் கொண்டு வந்து விட்டார்கள். ஏன் இவ்வளவு நாட்கள் வரவில்லை என்று கேட்டபோது அந்த தாய் சொன்னார்கள், 3 மாதத்திற்கு மேல் குழந்தைக்கு மிகவும் உடம்பு சரியில்லாமல் போய் பெட்டில் சேர்த்து வைத்திருந்தோம் என்று சொன்னார். அப்பொழுது அந்த தாயானவள் அந்த சிறுவனை விட்டு வீட்டுக்கு சென்ற பிறகு அந்த சிறுவன் சொல்லுகிறான், அம்மா பொய் சொன்னார்கள், நான் நன்றாகத்தான் இருந்தேன், அம்மாவோடும் அப்பாவோடும் தான் நான் இருந்தேன், என்னை எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அவர்கள் கொண்டு செல்லவில்லை என்று சொன்னார்கள். அப்படியானால் அந்த தாயுடைய அன்பு உண்மையான அன்பு அல்ல, அது போலியான அன்பு. அது அந்த சிறுவனுடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய அன்பாக இருக்கிறது. அதுபோலத்தான் தாய் தகப்பனுடைய சொல்லை கேட்காமல் பிள்ளைகள் தங்களுடைய மனம் போற போக்கில் நடந்துவிட்டு பெற்றோரை அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னால் அதுவும் உண்மையான அன்பு கிடையாது. அன்பானவர்களே, ஆண்டவராகி இயேசு சொல்லுகிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருந்தது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, தேவனுடைய வசனமானது நாம் அவருடைய வழியில் நடப்பதற்கு நம்மை ஒழுக்கம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. எனவே அன்பிருக்கிற இடத்துல நிச்சயமாக ஒழுக்கம் இருக்க வேண்டும். தேவன் நம்மை பாருங்க காரணம் இல்லாமல் படைக்கவில்லை. அவர் நாம் தாயின் வயிற்றில் நம்மை உருவாக்கும் முன்னே ஒரு நோக்கத்தோடு தான் படைத்து இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். பலர் இந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமலேயே தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். பாருங்க, எரேமியாவை குறித்து கர்த்தர் சொல்லும்போது எரேமியா 1:5 நாம் வாசிக்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, எரேமியாவை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டு தான் தாயின் வயிற்றில் அந்த எரேமியாவை ஆண்டவர் உருவாக்குகிறார். அந்த எரேமியாவை குறித்து கர்த்தருடைய திட்டம் என்னவென்றால் எரேமியா 1:10 நாம் வாசிக்கலாம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும்
ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவராகி இயேசு கரிசனையாய் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நமது ஆண்டவராகி இயேசுவும் மிகப்பெரிய ஒரு இரட்சண்ய திட்டத்தோடு தான் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். பாருங்க, மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். பாருங்க, இயேசு தம்மை குறித்ததான தெளிவான திட்டத்தை அறிந்துதான் அவர் வளர்ந்தார். அவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் தன்னை குறித்து சொல்லப்பட்டதான அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி தான் இந்த பூமிக்கு வந்து பிறந்தார். அன்பானவர்களே, லூக்கா 4வது அதிகாரம் 18-19 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்னார். அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னாமே அவர் தம்முடைய மனதில் நம்மை அப்படியே அவர் பார்த்து வைத்திருக்கிறார். நம்முடைய உயரம், நம்முடைய கலர், நம்முடைய முடியின் அளவு, நம்முடைய உடலின் பாகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒருவர் ஒரு இரவு வேளையில் ஒரு குறுக்கு பாதை வழியாக, சுண்ணாம்பு குவாரி வழியாக அவர் வீட்டுக்கு எளிதாக நடந்து சென்று விடலாம் என்று சொல்லி நடந்து சென்று கொண்டிருந்தார். அவருக்கு அது ஏற்கனவே பழக்கப்பட்ட பகுதி தான். ஆனால் பயங்கரமான இருட்டு, எந்த ஆள் நடமாட்டமும் இல்லை, காற்று வீசுகிற சத்தம் மட்டும்தான் கேட்கிறது. அப்பொழுது அவருடைய காதில் பீட்டர் என்கிற ஒரு குரல் கேட்டது. உடனே அவர் நின்று, யாரது, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். திரும்பவும் எந்த குரலும் வரவில்லை. மறுபடியும் அவர் நடக்க ஆரம்பிக்கும்போது பீட்டர் பீட்டர் என்று சொல்லி அழுத்தமான குரல் கேட்கிறது. உடனே அவர் காலில் தரையில் குனிந்து அவர் தன்னுடைய கால் பகுதியை தொட்டு பார்க்கும்போது அவர் அந்த சுண்ணாம்பு குவாரியின் விளிம்பு பகுதியில் அவர் நின்று கொண்டிருந்தார். ஒரு அடி எடுத்து வைத்திருந்தால் அந்த பாதாளத்தில் அவர் விழுந்து அவருடைய உடம்பெல்லாம் சிதறி போயிருக்கும். அவர் எப்படியோ அதில் பாதை தவறி இருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல அவரை பேர் சொல்லி அழைத்து காப்பாற்றினார். அன்பானவர்களே, பாருங்க, நம் ஒவ்வொருடைய பேரும் ஆண்டவருக்கு தெரியும். எல்லார் மேலும் ஆண்டவருக்கு அக்கறை உண்டு. ஏற்ற வேளையில் அவர் குறுக்கிட்டு நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி அநேக மேடு பள்ளங்கள் உண்டு. ஆனால் நம்மேல் கரிசனையுள்ள தேவன் நம்மை ஏற்ற வேளையில் நாம் விழுந்து போகாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பனாக காணப்படுகிறார். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அன்பானவர்களே, நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு சொல்லிக் கொடுத்து சரியான வழியில் நாம் நடப்பதற்கு நம்மைக்கு பாதை காட்டுகிறார். நம்மேல் கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுகிறார். நாம் வழி தவறும்போது நம்மை பேர் சொல்லி அழைத்து அவர் பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, அப்படி நம்மை பாதுகாக்கிற நம்மேல் அக்கறையுள்ள அந்த தேவனுடைய அழைப்பின் குரலை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவன் நமக்கு முன்னே சென்று நமக்கு முன்னே இருக்கிற கோணலானவைகளை அவர் நமக்கு செம்மையாக மாற்றுவார். பாருங்க, சாலமன் ராஜாவுடைய இருதயம் அவருடைய சிறு பருவத்தில் கர்த்தருடைய உள்ளத்தோடு இசைவாய் காணப்பட்டது. கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானதை அவர் செய்ய விரும்பினார். ஆகவே கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றும், அப்படி ஒரு கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினால் கர்த்தர் அதில் வாசமாய் இருப்பார் என்றும், தன்மேல் இன்னும் அதிக அக்கறையோடு பிரியமாய் இருப்பார் என்றும் சொல்லி அந்த சாலமன் ராஜா நினைத்தார். அப்படி
என் தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவர், ஆகையால் அவருக்கு நான் கட்டுகிற ஆலயம் மிகவும் பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினார். பாருங்க, அந்த ஆலய பிரதிஷ்டையின் போது ஆயிரக்கணக்கான தகன பலிகளை செலுத்தி ஆண்டவருடைய உள்ளத்தை மகிழ்வித்தார். அப்படி அதனால் கர்த்தருடைய உள்ளமும் பயங்கரமாக மகிழ்ந்தது. அதனால் சாலமன் மேல் தேவன் இன்னும் அதிகமான அன்பு செலுத்தினார். பாருங்க, அந்த ஆலயத்தை ஆண்டவர் தம்முடைய மகிமையினால் நிரப்பினார். அது மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற சகல விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் என்னுடைய கண்கள் காண்கிறவைகளும் என்னுடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று சொன்னார். அன்பானவர்களே, சாலமனுடைய இருதயம் தேவனோடு எப்பொழுதும் இசைவாக காணப்பட்டதுனால கர்த்தர் சாலமன் மேல் அளவற்ற அன்பு வைத்தார். ஆகவே சாலமனுக்கு ஆண்டவர் அளவற்ற ஞானத்தை கொடுத்தார். இந்த உலகத்தில் ஒருவருக்குமே இல்லாத மிகப்பெரிய அறிவு அந்த சாலமனுக்கு இருந்தது. அதை வைத்து தான் அந்த சாலமன் நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி ஆகிய புஸ்தகங்களை எழுதினார். பாருங்க, சாலமன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள ஆண்டவர் பல ரகசியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமித்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். பொதுவாக வியாபாரிகள் வியாபாரம் செய்யும்போது அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அதில் கலப்படம் செய்வதும் இன்னும் கள்ளத்தராசை பயன்படுத்துவதும் அதிக லாபத்துக்கு அதிக விலைக்கு விற்பதையும் நாம் கவனிக்கிறோம். ஆனால் உண்மையாக வியாபாரம் செய்கிறவர் மேல் ஆண்டவர் மிகவும் பிரியமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். பாருங்க, பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் தள்ளப்படுவார்கள். உண்மையாய் வாழுகிறவர் மேல் கர்த்தர் எப்பொழுதுமே பிரியமாயிருக்கிறார். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அன்பானவர்களே, நாமும் தேவ சமூகத்தில் நம்மை நொறுங்குண்ட ஜீவ பலியாக நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார். அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாக நாம் மாறிவிடுவோம். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை